வெல்கம் டு ஒன் அமைச்சர் ரியல் எஸ்டேட். அருமையான செம்மண் பூமி, ஒரு 4 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு. பாருங்கள், என்னோடய கஸ்டமர்கள் வந்து நல்லா செம்மண் பூமி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம துறையூர் ரோட்டு பெரம்பலூர், அதாவது பெரம்பலூர் பைபாஸ், சென்னை பைபாஸ், அரியலூர் எல்லாமே உள்ள பைபாஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி பைபாஸ்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 100 மீட்டர் தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்பிலேருந்து. அதுவும் பார்த்தோம்னா அந்த 100 மீட்டருமே பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு. நல்ல லேண்டுங்க, சூப்பரான லேண்டு. குடியிருப்புக்கு ஒரு பெரிய அட்டை வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த அட்டை வீடு தான் வந்து தோட்டத்தில் உள்ள வீடுங்க. அதேமாதிரி தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க. அதேமாரி பார்த்தா வந்துங்க, அதாவது தோட்டத்தில் இந்த மாதிரி லேண்டு மேலே பணம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த தோட்டம் வந்து பிரமாதமான லேண்டுங்க. பைபாஸ்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஏக்கரை வந்து 1 கோடி ரூபா வந்து 1.25 கோடி வரைக்கும் இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குங்க இந்த பைபாஸில். ஆனால் வந்து இவங்க வந்து விலைன்னு சொல்லி பார்த்தாங்க, ஒரு ஏக்கரோட விலை வந்து 27 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ரேட்டு வந்து கொஞ்சம் குறையப்படும், அதிகமாக குறையப்படாதுங்க, கொஞ்சம் குறையப்படும். நேரில் உட்காந்து பேசும்போதுங்க பாருங்கள், இடம் பாருங்கள், நல்லா செம்மண்ணுங்க, சூப்பரான செம்மண்ணுங்க, நல்லா மழை தர செம்மண், நல்லா டார்க்கான மண் தாங்க. நல்லா விவசாயத்துக்கு நல்லா சிறப்பானது பண்ணலாம். இதில் எந்த பயிர் வேணாலும் செய்யலாங்க. இது மாதிரி பல வகையான மரங்கள் வைக்கலாம், வேர்க்கடலை போடலாம், குச்சி, வெங்காயம், இந்த மாதிரி இதெல்லாம் வெங்காயம் தாங்க பயிரிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த வெள்ளாமைக்கே எல்லாம் உழவு செஞ்சு போட்டிருக்காங்க. காடு ஃபுல்லுமே நல்ல லேண்டுங்க, நல்லா வாஸ்துக்காகவே இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை, நல்ல லேண்டு, நல்லா தனி கிணறு இருக்குது, நல்லா தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த கோடை காலத்துலேயுமே தண்ணி கிணத்துல நிறைய இருக்குதுங்க. அதேமாதிரி என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க. நான் போகிற அனைத்து வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்களா, என்னோடய வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க என்னோடய கான்டாக்டில் இருங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ வரும்போது வந்துங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இடத்த வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் தான் நீங்கள் வாங்கிக்கொள்ளுவோம். நல்லா லேண்டுங்க பாருங்கள், கிணறு பாருங்கள், கிணத்துல நல்லா தண்ணி இருக்குதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து தண்ணி, நல்ல தண்ணி, உப்பு தண்ணி கிடையாது, நல்லா இருக்குதுங்க. கிணறுலாம் வந்து பார்த்தா நல்லா சுற்றிலுமே கல் கட்டி அவ்வளோ நீட்டாக அந்த கிணத்தை பராமரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பாருங்கள், இப்போ சுற்றிலுமே இந்த மாதிரி கல் கட்டியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம், கிணத்துலலாம் எந்த விதமான செலவு கிடையாதுங்க. அதுமாதிரி கூட்டு கிணறு கிடையாது, தனி கிணறு, தனி ஃப்ரீ சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு. நல்லா லேண்டுங்க பாருங்கள். பைபாஸ் பாருங்கள், இதுதான் வந்து சென்னை பைபாஸ், துறையூர் ரோட்டு சென்னை பைபாஸுங்க. ரொம்ப 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 மிக அருகாமையில் இந்த இடம் இருக்குதுங்க. அதனால் வந்து ரீவேல்யூ ஏறக்கூடிய இடங்க வாங்கி போட்டு நம்ம தோட்டத்தில் நம்ம பணம் போட்டு வைக்கலாம், ஃபியூச்சரில் நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்குங்க. அதேமாதிரி ரேட்டு டக்குன்னு விலை உயரக்கூடிய லேண்டுங்க அது. ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்குமே நீ பார்த்தா பைபாஸில் வந்து இதில் சர்வசாரம் 1 கோடி ரூபாய்க்கு இடமே கிடையாதுங்க இந்த சென்னை பைபாஸில். ஆனால் வந்து இது வந்து கரெக்டாக நமக்கு ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த இடமே அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா பக்கத்துலேயே நல்ல குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப் 100 மீட்ரு தான், 100 மீட்டருமே பஸ் ஸ்டாப் தான். பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த தோட்டத்துக்கு வரதும் பஞ்சாயத்து தார் சாலை மேலேயே அமைஞ்சிருக்குங்க. நல்ல லேண்டுங்க. கண்டிப்பாக வந்து நேரில் இந்த இடத்த வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த இடம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்துடுங்க. இந்த வீடியோ வந்து கம்பல்சரி இப்போ என் தோட்டம் முழுமே காட்டியிருக்கேன். எல்லாமே வந்து அறுவடை, வெங்காயம், சின்ன வெங்காயம் பயிரிட்டுங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த வெள்ளாமைக்காக தான் உழவு செஞ்சு எல்லாமே போட்டிருக்காங்கங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல லேண்டுங்க. சீக்கிரமாக வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம பிடிச்சதா நேரில் உட்காந்து பேசி நிறைய பயன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. நல்லா லேண்டுங்க. ஓகே, டைம் ஃப்ரெண்ட்ஸ்.